பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டினர்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது. சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். Psalm chapter 32 verse 8. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கீங்களா, கொழுப்பத்தோடு இருக்கீங்களா? நான் என்ன செய்வது, எப்படி பண்ணுவது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த காரியத்தில் நான் என்ன செய்வது, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை அது உங்கள் குடும்ப காரியமாக, ஊழியத்தின் காரியமாக, பிள்ளைகளுடைய காரியம், எந்த காரியம் இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன். ஏசப்பா நம்மளை வழி நடத்தும் போது அவர் செம்மையான பாதையில் நம்மளை நடத்துவார். அவர் நம்மை போதிப்பார். ஏசப்பா நல்ல நமக்கு ஒரு போதகராக, நல்ல தகப்பனாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் சொன்னீரப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க. ஒருவேளை அது உங்களோட பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற பிஸ்னஸாகவும் இருக்கலாம். எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை போதித்து உங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து உங்களை செம்மையான பாதையில் நடத்த போகிறார். நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஏசப்பாவை நம்பி அவர் வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர் உங்களை போதித்து உங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து கலங்காதீங்க, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்புறீங்களோ, இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா, இந்த நாளை நீர் எங்களோடு பேசினீரப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்டப்பா. இந்த வேலை கூட யாரெல்லாம் ஏசப்பா உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களே ஜனங்களுக்கு அப்பா அற்புதம் செய்யுங்கப்பா. நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்தப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து நீங்கள் போதித்தப்பா, நீங்கள் வழி நடத்துபடியாய் ஜெபிக்கிறப்பா. வார்த்தையான தேவனின் ஜனங்களுக்கு அப்பா நீங்கள் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் விடுதலை ஆக்கினதுக்காக நன்றி அப்பா. வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.